Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கேஸ் வாட்டர் ஹீட்டர் எப்படி யூஸ் பண்றதா நம்ம பார்க்க போறோம். சோ பொதுவாவே வாட்டர் ஹீட்டர்னா எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வச்சு தான் நம்ம வந்து சுடு தண்ணி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சுடு தண்ணி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து கேஸ் மாதிரியே ஒரு சிஸ்டம் இருக்கு. இதுல வந்து மொத்தம் 3 வால்வு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர், அந்த கேஸ் உள்ள போற இன்லெட். அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பச்சை தண்ணி, அதாவது கோல்டு வாட்டர், அது உள்ள போறதுக்கான இன்லெட். சென்டர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர், அது வரதுக்கான அவுட்லெட். ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுடு தண்ணி வரதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து எப்பவுமே வந்து இந்த 70 டிகிரி சென்டிகிரேட் இந்த பழுப்பு வழியாக தான் நம்மளுக்கு வந்து சுடு தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதனால இந்த மாதிரி வந்து பழுப்பு வந்து யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 சிஸ்டம் இருக்கு. இந்த 3 சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் மினிமம் அண்ட் மேக்சிமம், வாட்டர் மினிமம் அண்ட் மேக்சிமம், அப்புறம் நம்மளுடைய சீசன் விண்டரா சம்மரா அப்படின்றது இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து எப்பவுமே மினிமம்லயே வைங்க. அதே மாதிரி வந்து வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மினிமம் மேக்சிமம் இருக்கும். ஸோ மேக்சிமம் விட கொஞ்சம் கம்மியா வைங்க. இப்போ விண்டர் சீசனில் நான் வந்து விண்டர் சீசன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பொதுவாகவே இந்த கேஸ் வாட்டர் ஹீட்டர் வந்து நல்லா வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியான பிளேஸ்ல வந்து வைங்க. அது இல்லாமல் இதுலயே வந்து 4 வென்டிலேஷன் இருக்கு. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து 2 இருக்கும், ரைட் சைடில் வந்து 2 இருக்கும். இந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த வால்வு இதை திரும்பினா மட்டும் போதும், உங்களுக்கு சுடு தண்ணி வந்து இன்ஸ்டண்டா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேஸ் சிலிண்டர் வந்து நம்ம வந்து வெளியே வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த டிவைஸை மட்டும் உள்ள வச்சுக்கினா போதும். அதில் இருந்து நம்மளுக்கு இன்புட்டா வந்து நம்ம பச்சை தண்ணி உள்ள போச்சுன்னா அவுட்புட்ல வந்து நம்மளுக்கு இந்த சென்டர் வால்வ் வந்து சுடு தண்ணி வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து நாங்கள் எங்க சிலிண்டர் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன். சிலிண்டர் எப்பவுமே வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி வெளியே இடத்துல நாங்கள் வச்சிருக்கோம். உங்களுக்கு நான் ஷோ பண்ண போறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்ல வச்சிருக்கோம். ஸோ இங்கிருந்து தான் வந்து அந்த பழுப்பு வழியா வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வால்வு, அங்கே வந்து கேஸ் வந்து இன்புட்டாக போகும். இன்கேஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கேயே கூட இந்த ரெகுலேட்டரை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எய்தர் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டோம்னா உள்ள வந்து நம்மளுக்கு சுடு தண்ணி கிடைக்காது. அதே போல இங்க ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், இதை ஆஃப் பண்ணிட்டோம் நம்மளுக்கு வந்து சுடு தண்ணி வந்து ஜெனரேட் ஆகாது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த டிவைஸ் தான். ஸோ கேஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஜெனரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சுரக்ஷா பிராண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா 6 ஸ்டார் ரேட்டிங். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 ஆகுது.